இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருப்போம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன கதைக்க போறோம், என்ன கதைக்க போறோம் மத்திய தலைப்பு பகுதியிலே தலைப்பு பகுதியில என்ன கதைக்கிறதுன்னா, நீங்க தான் முடிவு செய்யணும் மாரியான. அந்த பெரிய ஒரு பொறுப்ப நாங்க உங்கள்ட்டயே குடுத்திருக்கிறோம். ஏனென்றா நேயர்கள் உங்களுடைய தலைப்பு தெரிவுகள அதிகம் விரும்புகிறார்கள் என்ற ஒரு கதை பரவலா பேசப்படுது. சொல்லுங்களேன், அப்ப என்ன தலைப்போட எப்படி நீங்க ஒரு தலைப்போட வந்திருப்பீங்க? அப்ப இன்றைக்கு நாங்கள் என்னன்னா, இந்த மாதமே காதலர்களுக்கான மாதமா இருக்கும்போது காதலர் தினம் பெற போறோம். அந்த காதலர் தினத்தை நாங்கள் கதைப்பதற்கு இன்னும் இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு அந்த காதலர் வாரம் ஆரம்பித்தால் ஒரு வாரத்துக்கு உங்களோடு நாங்கள் காதலாகி கசிந்து காதல் தலைப்புகளோடு தான் கதைக்க போகிறோம். அப்ப இந்த ஒரு வாரம் காதலாகி கசிந்து இருக்கும்போது அதற்கு முதல் நாங்கள் தேவையான தலைப்புகளை கதைத்து முடித்து விடுவோம். ஏனென்றால் பிறகு நாங்கள் இந்த காதல் வாரம் தொடங்கினால் இந்த பண்ணை வழிகள், கோட்டை வழிகள் என்று அந்தந்த தலைப்புகளை கதைக்க முடியும். அப்ப இன்றைய தினம் என்ன தலைப்பு என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த நேற்றைய தினம் இலங்கையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பான நேற்று இடம்பெறக்கூடிய சம்பவங்கள் தொடர்பான விடயங்களை தான் இன்றைக்கு கதைக்கலாம் என நினைத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய 77வது சுதந்திர தினமாக நேற்றைய தினம் இருக்கும் பொழுதும் அது ஒரு சாராருக்கு சுதந்திர தினமாகவும் இன்னொருவருக்கு அடக்குமுறை அல்லது கரிநாளாகவும் பார்க்கப்பட்டது. குறிப்பாக தெற்கு பகுதிகளிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் அதை சுதந்திர தினமாக கொண்டாடினாலும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு ஒன்றிணைந்த தமிழர் தாயம் என்ற ரீதியிலே நாங்கள் அதை கரிநாளாகவும் கடைபிடித்தோம். பல இடங்களிலே அதை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலம் காட்டியிருந்தோம். குறிப்பாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவினர்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே மாபெரும் இந்த எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். அதை தாண்டி வடக்கு கிழக்கில் இடம்பெறக்கூடிய இடங்களிலே நல்லூரிலே தியாக தெய்வம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் இடத்திலே அங்கே ஒரு எதிர்ப்பு போராட்டம். இது வடக்கு கிழக்கினுடைய கரிநாளாக, இலங்கையினுடைய சுதந்திர தினம் வடக்கு கிழக்கினுடைய தமிழர் தேசத்தினுடைய கரிநாளாக காண்பிக்கப்பட்டு திரு வேலன் சுவாமிகள் தலைமையிலே அங்கே ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற ரீதியிலே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடி இறக்கப்பட்டு அங்கே கருப்பு கொடி ஏற்றப்பட்டு கரிநாளாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அது அனுஷ்டிக்கப்பட்டது. அது மாணவர்கள் போராட்டம் ஒன்றையும் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் பதாகைகள் தாங்கிய வண்ணம் முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக அது பலராலும் பேசப்பட்ட விடயமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றிலே அந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றது. அதே போல பல இடங்களில் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றது. குறிப்பாக கிளிநொச்சி பிரதேசத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரோடு இணைந்து மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதில் முக்கிய விடயம் என்னவென்றால் பிரிந்திருக்கக்கூடிய 2 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக தமிழ் தேசிய முன்னணியினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் சேர்ந்து அந்த போராட்டத்தை, எனக்கு தெரிந்து 2010 பிறகு இவ்வாறு பிரிந்திருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது அல்லது இந்த சுதந்திர தின போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது இதுதான் முதல் முறையாக நான் பார்க்கிறேன். அப்ப எங்களுடைய ஆக்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், வெளியிலிருந்து ஒருத்தர் தாக்க வரைக்கும் எங்களுடைய ஆக்கள் ஒன்று சேரக்கூடியது. உலக காலம் எங்களை ஒருத்தருமே ஒன்று செய்ய முடியாது, நாங்கள் பிரிந்திருந்தாலும் மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கிகளை வைத்திருப்போம் என்று இருப்பவர்கள் இப்பொழுதும் வெளியிலே இருந்த ஒரு சக்திகள், குறிப்பாக சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம், புதிதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அலையாக இருக்கலாம், இவ்வாறான தாக்குதல்கள் வரும்பொழுது தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள அனைவரும் ஒன்று சேர்க்கிறார்கள் என்பது, நீங்கள் எதுக்காக ஒன்று சேர்க்க, ஆனால் நீங்கள் ஒன்று சேர்க்கிறீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயமாகத்தான் இருக்குது. அந்த போராட்டமும் பலராலும் பேசுபொருளாக பார்க்கப்பட்ட விடயமாக இருக்குது. அதை தாண்டி யாழ்ப்பாணத்தினுடைய இந்த கோட்டை பண்ணை சுற்று வட்டாரத்திலே தேசிய சுதந்திர தின பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த பேரணியிலே பார்த்தீர்கள் தமிழ் வாசகங்கள் கொலை செய்யப்பட்டு தமிழ் எழுத்து பிள்ளைகளோடு மாற்று கருத்துக்களோடு பல பதாகைகள் தாங்கப்பட்டு அந்த பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவர்கள் பலரும் மலையம், கொழும்பு, தெற்பகுதிகள் அவர் பேசக்கூடிய மொழிகளை வைத்தே அவர்கள் எந்த பிரதேசங்களில் வந்திருக்கார்கள் என்பதை கூட அறியக்கூடியதாக இருந்தது. அப்படி அங்காள ஒரு பக்கம் ஒரு பேரணி நடைபெற்றது. அதுபடி வவுனியாவில் நாங்கள் பத்திரிகைகளை பார்த்தபோது வவுனியாவுடைய சுற்றுவட்ட பிரதேசங்களிலே தேசிய கொடிகள் பறக்கப்பட்டது என்று அது பல விடயங்கள் இருக்கும் பொழுது இது 2 பகுதியாக, ஒரு பக்கம் சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்றிருந்தது, இன்னொரு பக்கம் கரிநாள் பிரகடனம் நடைபெற்றிருந்தது என்று இலங்கையிலேயே 2 பிரிவாக இது நடந்து ஏறி இருக்கிறது என்பதுதான் நேற்றைய நாளுடைய இந்த போராட்டங்கள் தொடர்பான விடயங்களாக இருக்கிறது. நிச்சயமா, அதுவும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட போராட்டம் அதிகம் இந்த சமூக வலைதளங்களிலும் ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஏறியது கருப்பு கொடி, இறங்கியது சிங்க கொடி என்றெல்லாம் போட்டிருந்தார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழர் தாயகங்களில் நேற்றைய தினம் கரிநாள் பிரகடனப்படுத்தப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு அல்லது ஏனைய மாவட்டங்களில் இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெற்றது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து என்னவென்று சொன்னால், இலங்கைக்கு இன்னமும் முழுமையாக சுதந்திரம் கிடைக்கவில்லை. பொருளாதாரம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் கலாச்சாரங்கள் சார்ந்தும் இலங்கை இன்னும் முழுமையாக சுதந்திரம் பெறவில்லை என்பது எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது கூறியிருந்தது என்பது உண்மையில் மனவேதனையான ஒரு விஷயம்தான். பொருளாதாரம் சார்ந்து நாங்கள் இன்னுமே சரியான ஒரு சுதந்திரத்தை அடையவில்லை. ஒன்று, நாங்கள் வல்லாதிக்க நாடுகளிடம் தங்கி இருப்பவர்களாகத்தான் இன்னமும் இருக்கின்றோம்.
ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த தீவு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட வளங்களை கொண்ட தீவில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட உள்நாட்டு உற்பத்திகள் போதாதென்ற பட்சத்தில் அதிகமாக இறக்குமதிகளை நம்பி வாழக்கூடிய ஒரு நாடாகத்தான் எங்களுடைய நாடு இருக்கிறது. அதிலும் அடிப்படையாக இந்த மூலப்பொருள் இறக்குமதி என்று சொன்னால் ஒரு தளபாடங்களை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு உற்பத்திக்கு கூட அந்த மூலப்பொருளை நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் தான் எங்களுடைய நாடு இருக்கின்றது. இன்னும் நாடு எப்பொழுது ஒரு சுய தேவைகளை பூர்த்தி செய்து வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் என்பது தெரியவில்லை. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த மன்னார் மாவட்டத்தில் கனியமகள் மணல் ஆராய்ச்சி செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய குழுவை அந்த மாவட்டத்து அந்த கிராம மக்கள் வெளியேற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு சம்பவங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் எந்த ஒரு அரசியல் அமைப்பு வளங்களை பாதுகாக்கிறது, எந்த ஒரு அரசியல் அமைப்பு இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாக்கிறதோ அதுதான் நாடளாவிய ரீதியில் சரி உலகளாவிய ரீதியிலும் தன்னுடைய அரசியல் அமைப்பை தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் உலக அரசியல்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காட்டுத்தீ விவகாரம் கூட அரசியல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டுகளை தான் மேற்கொள்கிறார்கள். மேலை தேவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். யார் ஒருவர் தங்களுடைய இயற்கை வளங்களையும் நாட்டு வளங்களையும் பாதுகாக்கிறார்களோ அந்த அரசியலமைப்பை நம்பக்கூடியதான் மக்களுடைய தன்மை இருக்கிறது. ஆனால் எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஒவ்வொரு வாக்குறுதிகளை தருபவர்களை கண்மூடித்தனமாக தொடர்ச்சியாக எங்கள் மக்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய நாடுகளில் இடம்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் உலகளாவிய ரீதியில் இந்த இயற்கை வளம் சார்ந்து அரசியல் என்பது நகர்ந்து சென்று நிறைய நாள் ஆயிட்டுது. ஆனா நாங்கள் இன்னுமே இந்த வேலையில்லா பட்டதாரிகளை வைத்தும் காணாமலாக்கப்பட்டவர்களை வைத்தும் எங்கள் பிரதேசங்களில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பது வேதனைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஹரிஹரன், நிச்சயமாக இது இவ்வாறு இருக்கும்பொழுது இன்னொரு விடயம் குறிப்பாக இந்த கடந்த யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெறக்கூடிய விடயம் தொடர்பாகவும் தமிழ் தேசிய அரசியல் உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த சுபாஷ் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய விடயமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வரலாறு தெரியாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு இருங்கள் என்று ஒரு அறிக்கையை விட்டுக்கார். குறிப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சுயேட்சை குழுவிலிருந்து பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் குறிப்பாக இந்த தையிட்டி விகாரையிலே கைப்பற்றப்பட்ட நிலத்துக்கு மக்களுக்கு மாற்று நிலம் வழங்குவோம் அல்லது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இந்த அவர்களுக்கான நட்டவிடை கொடுத்த அந்த போராட்டங்களை நிறுத்துவோம் என்று கூட கூறியிருக்கும் பொழுது அதைத்தான் சுபாஷ் கண்டித்துக்கிறார். அது எல்லாருமே ஒரு பேசு பொருளாக மாறி இந்த விமர்சிக்கக்கூடிய விடயமாக மாறினது. எங்களுடைய நிலங்களை பிடிங்கி விட்டு அதுக்கு மாற்று நிலம் தருவது என்பது சொந்த வீட்டை பறித்து விட்டு வேறு வீடுகிறேன் தருகிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். எதுக்காக நாங்கள் இவ்வளவு காலம் போராடினோம் என்ற கேள்வி கூட அதை தாண்டி தங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது உறவுகள் உணர்வு தாண்டிய விடயங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் நஷ்டஈடு வழங்க போகிறீர்கள் என்ற கேள்வி கூட இருக்கும் பொழுது சுகாசமாய்த்தான் கூறுறான். வரலாறு தெரியாவிட்டால் வாயை மூடிக்கொண்டுங்கள். திடீரென அரசியலில் புகுந்து விட்டு அது சரி இது சரி என்று சொல்லாமல் இவ்வாறானவர்கள் அரசோடு இணைந்து செயற்படுகிறார்கள், அரசினுடைய கைக்கூலியாக இருக்கிறார்கள். எனவே எங்கள் மக்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய உரிமைகளை திசை திருப்ப வேண்டாம் என்பது தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். அதே போன்றுதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களும் கூறியிருந்தார். இந்த சட்டத்திற்கு புறம்பாக அத்துமீறி அமைக்கப்பட்ட விகாரை திஸ்ஸ விகாரை தொடர்பான விடயங்களில் அரசிற்கு சார்பாக அல்லது அந்த விகாரை அமைப்பு தொடர்பான விடயங்களுக்கு சார்பாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் அரசின் அடிவருடிகள் என்ற மாதிரி ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் எங்களுடைய நிலம் எங்களுக்கான உரிமை, அதுவும் குறிப்பாக தனியார் காணிகள் அவர்களுக்கு உரிய உரிம பத்திரங்கள் அவர்கள் கையில் இருக்கின்ற பொழுது அதற்குரிய இழப்பீட்டை பெற்று தருகின்றது என்று எங்கள் பிரதேசங்களில் சென்றிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுவது என்பது ஒன்று அவர்களுக்கு அரசியலின் தெளிவின்மையும் அவர்கள் அரசியல் வந்ததற்கான அடிப்படை காரணத்தையும் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குழப்பத்தை ஏற்படுத்துவது அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம். குறிப்பாக இது கூறுகிறார்கள் இந்த விகாரை அடிப்பு என்பது மத நல்லிணக்கத்தை குலைக்க முடியும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சட்டத்துக்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல மத தலங்கள் இலங்கையிலே இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய இந்து ஆலயங்களாக இருக்கலாம், முஸ்லீம் பள்ளிவாசல்களாக இருக்கலாம். இலங்கையிலே பல இடித்தளிக்கப்பட்ட வரலாறுகள் இன்னமும் இருக்குது. குறிப்பாக ஒரு இந்து ஆலயம் சட்டத்துக்கு விரோதமாக கட்டப்பட்டது என்று இடித்தளிக்க அவர்கள் முற்படும் பொழுது அந்த ஆலய நிர்வாகத்தினர் கூறியிருக்கிறார்கள், ஒரு 2 நாட்கள் சாருங்கள் எங்களுடைய இந்த பூஜை வழிபாடுகளுக்கு அந்த ஆலயத்தை இடிக்க வேண்டும் என்று அதுக்கான பூஜை வழிபாடுகள் செய்யணும், நீதிமன்றம் அதுக்கு தடை உத்தரவை பிறப்பித்து அந்த வழிபாடுகள் செய்வதற்கு எந்த இதுவும் இல்லை, உடனடியாக இடித்தளிங்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை மாத்திரம் நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? சட்டமன்ற சட்டம் தான், இதே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தான் அது சட்டவிரோதமான இடம், அங்கே நாங்கள் விகாரை கட்டக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி போலீசாரனுடைய பாதுகாப்பு, இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு ஒரு விகாரையை கட்டி முடித்திருப்பது என்பது ஒரு அத்துமீறியதனம், ஒரு அத்துமீறிய நிலையாகத்தான் இருக்கும் பொழுது அதை எவ்வாறு நாங்கள் அங்கீகரிப்போம்? இவ்வாறான விடயங்களை விட்டால் இது தொடர்ந்து கொண்டே போப்பது. நாங்கள் மன்னித்து விடலாம் எவ்வளவு காலத்துக்கு மன்னித்துக் கொண்டிருக்க போறோம் என்பது வரலாறு தெரியாமல் வரக்கூடாது. வரலாறு தெரியாமல் வந்தால் வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்றுதான் அரசியலிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த நைனா தீவினுடைய
விகாரை பீடாதிபதியும் அதைத்தான் தெரிவித்திருக்கிறார். ஏன் வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பௌத்தர்கள் வாழாத இடங்களிலே, பௌத்தர்கள் சிங்கள மக்கள் இல்லாத இடங்களிலே இவ்வளவு விகாரைகள் கட்டுகிறீர்கள் என்று அவர் அண்மையிலே வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி கூட பல இடங்களிலே பேசலாம். நான் ஒரு சிங்களவன், நான் ஒரு பௌத்தன், நான் ஒரு மத குரு தலைவனாக இருக்கும் பொழுது ஏன் மக்கள் வாழாத பிரதேசங்கள், அந்த மதத்தை பின்பற்றாதவர்கள் இல்லாத இடங்களிலே இவ்வளவு விகாரைகளை கட்டுகிறீர்கள் என்றால் அதனுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது என்ற கேள்வியை கூட அவர் முன்வைத்து கூட சரியான விடயமாக இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, எங்களுக்கு நீங்கள் கட்டுங்கள், கட்டாமல் போங்க, ஆனால் எங்களுடைய நிலங்களை பறித்துவிட்டு அதற்கு வேறு ஒரு நிலம் தருகிறோம் என்பது எவ்வளவு ஏற்புடையான விடயம் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான். தனியே இங்கே குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லது நாங்கள் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருப்பதை தாண்டி மக்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. உண்மையான விடயம்தான். குறிப்பாக அதுவும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கேலிக்குரிய விஷயமாக இருக்கிறதா அல்லது மன வருத்தத்துக்குரிய விஷயமா என்று அதை வரைமுறை செய்ய முடியாமல் இருக்கிறது. தினமும் சமூக வலைதளங்களில் ஃபாலோவர்ஸை கூட்டுறதுக்காகவும் அவர்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை வழங்குவதற்காகவும் காணொளிகளையும் பதிவுகளையும் மட்டும் போட்டுக் கொண்டிருந்தால் காணாது. மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் செய்பவர்களையாச்சும் உரிய முறையில் அவர்களே செய்ய விட வேண்டுமா? இது என்னவென்றால் அண்மையிலும் ஒரு காணொளி பார்க்கக்கூடியதாக இருந்தது சிலருடையது. கடப்பாறை எடுங்கள், பொல்லை எடுங்கள், வாருங்கள் எல்லாரும் போய் இடிப்போம் என்பது உண்மையில் ஒரு சரியான சட்ட தெளிவு இன்மை என்பதையும் ஒரு அரசியல் அமைப்பு என்பது எப்படி ஒரு செயற்பட வேண்டும் என்ற ஒரு தன்மை புரியாமல் தனி ஒரு ஆளாக அரசியல் செய்ய முடியாது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சினிமா படங்களில் பேசுவது போல அது அடிப்பம் நொறுக்குவோம், அந்த இளைஞர்களை எவ்வாறு கவர வேண்டுமோ, இளைஞர்களை எவ்வாறு உணர்ச்சியால் தூண்ட வேண்டுமோ அந்த விடயங்களை இந்த சமூக வலைத்தளங்களை ஊடாக பாவித்துக் கொண்டிருப்பது என்பது தேர்தல் காலங்களில் பிரச்சாரங்கள் செய்தீர்கள் சரி, அரசியல் ஆட்டங்களை சவுனி ஆட்டங்களை ஆடினீர்கள் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக வந்து ஒரு பதவியிலே அமர்ந்த பிறகு உங்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக பார்க்கும்போது அவ்வாறான விடயங்களில் ஏற்படுவதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கு ஆரோக்கியமான விடயம் அல்ல என்பதைத்தான் நாங்கள் இங்கே கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்த அரசியல்வாதிகளுக்கானதும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிலைத்திருப்பை கேள்விக்குறியாக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். மக்கள் தெளிவாக செயற்பட வேண்டும். உணர்ச்சி அரசியல் செய்பவர்களையும் நிகழ்காலத்தில் எந்த ரியாலிட்டி அப்படின்னு சொல்வார்கள் அதற்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளின் வாயிலாகவும் சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் உணர்ச்சி அரசியல் செய்பவர்களை தலைவர்களாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் வைத்துக் கொள்வது என்பது அடிமுட்டாள்தனம் என்றுதான் கூற முடியும். அடிப்படையில் யார் ஒருவர் களத்தில் இறங்கி எங்களுக்காக போராடுகிறார்கள், எங்களை சரியாக யார் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை எதிர்காலத்தில் தெரிவு செய்ய வேண்டும். அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சமூக பொறுப்பு அப்படி என்றுதான் கூற முடியும். நாளை எதிர்கால சந்ததிக்கும் இப்படி ஒரு தவறான தலைவர்களை வாக்களித்து தெரிவு செய்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அண்மையில் சிங்கள பத்திரிகை ஒன்றில் பார்க்கக்கூடியதா இருந்தது. சிக்கலுக்குரிய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பெரிய பெருமையை வாக்களித்து நாங்கள் எங்களுக்கு தேடி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இனிவரும் காலங்களிலாவது நாங்கள் தெரிவு செய்யக்கூடியவர்கள் எங்களை சரியான முறையில் பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாகவும் ஒரு சரியான பாதையில் தங்களுக்கென்று சுய தெளிவும் சரியான பாதையும் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய ஒரு ஆசையாகவும் இருக்கிறது. இந்த பொறுப்பு மக்கள் கையிலும் தான் இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தால் நேற்று தேசியத்தினுடைய சுதந்திர தின கொண்டாட்டத்திலே தமிழிலே தேசிய கீதம் பாடப்படுகிறது, வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது. தமிழர்களுக்கு தமிழிலே தேசிய கீதம் மாத்திரம் போதுமானால் அது நிச்சயமாக போதுமானது இல்லை. ஆனால் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டிருப்பது என்பது பாராட்டப்பட்ட விடயமாக இருக்கு. ஏனென்றால் தெற்கிலே இதற்கான அரசியல் மட்டங்களில் இதற்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்பவர்கள் துணிந்து வருவதை வரட்டும் என்று நினைத்து தமிழ் மக்களும் இந்த நாட்டிலே சிங்களவர்களுக்கான மாத்திரமல்ல தமிழ் மக்களும் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் என்பதை காட்டும் விதமாக தேசிய கீதத்தை தமிழிலே பாட வேண்டும் எடுத்துக்கக்கூடிய முடிவு பாராட்டத்தக்க விடயமாக இருக்குது. இதுபோல ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு விடயங்களிலும் அவர் சிறுபான்மையினத்தையும் கருத்தில் கொண்டு செயற்படுவாராக இருந்தால் நாடு ஒரு முன்னோக்கிய பாதையிலே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமும் அனுரகுமாரவுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் என்ற ரீதியிலே அது புலந்திருக்கும் பொழுது அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறுபான்மையினரையும் கருத்தில் கொண்டு நகருமாக இருந்தால் நிச்சயமாக அது பாராட்டத்தக்க விடயமாக தான் இருக்கிறது. இன்னொரு விடயம் என்னவென்றால் அவர் எளிமையான முறையிலே நேற்று வாகன பேரணி இல்லாமல் இந்த விழாவை நடாத்தினால், ஹெலிகாப்டர்கள் இல்லாமல் நடாத்தினார் என்று செலவை குறைத்திருக்கார். அது ஒரு பக்கம் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இந்த தமிழ் மக்களுடைய பலர் இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்க சொல்லி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை தங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கை அக்கா மாதிரி சிலர் கடிதங்கள் கூட அனுப்பியிருந்தார்கள், நேரில் செல்லியிருந்தார்கள். அவர்களை பற்றியான விடயம் இந்த சுதந்திர தினத்தில் எதுவுமே இடம்பெறவில்லை என்பதுதான் வளமையாக கடந்து செல்கின்ற சுதந்திர தினம் போல இந்த சுதந்திர தினத்தையும் தமிழர்கள் கடந்து செல்வதற்கு காரணமாக மாறிவிட்டது என்பதும் பல இடங்களிலே மனத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருந்தது. எனவே வருங்காலங்களில் ஆச்சும் புதிய மாற்றத்துக்கான அரசாங்கம் இது தொடர்பான விடயங்களை
கருத்தில் எடுக்க வேண்டும். நேற்றைய ஆர்ப்பாட்டங்களின் போதும் தேர்தலுக்கு முதல் அரசியல் கைதிகளை விடுவிப்போம், தேர்தலுக்கு பிறகு அரசியல் கைதிகள் கிடையாது என்ற வாசகங்களையும் இவர்கள் கூறிய வாசகங்களையும் வைத்து பலர் ஆர்ப்பாட்டங்கள் செய்தார். எனவே அரசாங்கம் இது தொடர்பான விடயங்களிலும் கவனம் எடுக்க வேண்டும். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பது தேவையாக இவ்வளவு காலம் தாண்டியும் இன்னும் அரசியல் கைதிகளை சிறைச்சாலைகளில் வைத்திருப்பது 30 வருடங்களாக 20 வருடங்களாக வைத்திருப்பதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சுதந்திர தினம் நேற்றைய தினம் இவ்வளவு ஆண்டு காலங்களை தாண்டி நேற்றைய தினம் ஒரு வித்தியாசமான சுதந்திர தினம், வித்தியாசமான உணர்வு. ஒரு பக்கம் இங்காலை வலுப்புகள் எதிர்த்தாலும் அங்காலை பக்கங்களிலும் அது சிறப்பாக நடந்திருக்கிறது. எங்கட பக்கங்களே அது கருப்பு தினமாக இருந்தாலும் தென்பகுதிகளிலே அது எங்களை எதிர்க்கும் விதமாக அரசியல்வாதிகள் பேட்டிகள் இதுவரை கொடுக்கவில்லை. என்றால் சுதந்திர தினத்தண்டி அடக்குமுறைகள், நீதிமன்றத்தால் பிடியானைகள், போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை சுதந்திரமாக எதிர்ப்பு போராட்டங்கள் செய்வதற்கும் வழி சமைக்கப்பட்டது என்பதையும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களை கரிகிறேன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.